ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து உணவகங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த போராட்டம் காரணமாக மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரன் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகேந்திரன், என்ன கோரிக்கைகளை முன்வைத்து உணவகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன? விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் மதுரை உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமான மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓட்டல் சங்கம் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகள் மதுரை மாநகர் மட்டுமல்லாது மதுரை புறநகர் பகுதிகளான மேலூர், வாடிப்பட்டி, திருமங்கலம், முசலம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட இந்த ஹோட்டல்களை அடைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தோம் என்றால், சாதாரணமாக மாநில அரசானது ஏற்கனவே வாட் வரி என்ற வரி விதிப்பு விதித்து அதன் அடிப்படையில் நாங்கள் வரி வசூல் செய்து வந்ததாகவும், தற்போது மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்று கூடுதலாக வரி விதிப்பு செய்துள்ளனர். இதனால் கடுமையான அந்த உணவுப் பொருட்கள் மீதான விலை அதிகரிக்கும் எனவும், மேலும் அந்த பொதுமக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்து இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சீனிவாசன் இருக்காங்க. அவரிடமே பேசலாம். இந்த மத்திய அரசோட அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புனால நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உணவகங்களில் வரி வசூல் பண்ணுறதில்லை. ஆனால் இனிமேல் அந்த ஜிஎஸ்டியினால் குடும்பத்தோடு ஒருத்தர் போய் சாப்பிட்டாருன்னா 100 ரூபா வரைக்கும் வரி கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா 18% வரி வருது. இப்போது வரியே 100 ரூபா வந்ததுன்னா மக்கள் ஹோட்டலுக்கு வரதே தவிர்த்தாங்கன்னா ஹோட்டல் தொழிலும் சீரழியும், மக்களும் பெரும்பாலான பாதிப்புக்கு உட்படுவார்கள். இந்த போராட்டம் தென் மாநிலங்கள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி 6 மாநிலங்களிலும் இன்று கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த தொழிலை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் என்ற ஒரு அருமையான அமைப்பில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வரி விதிப்பு இப்படியே தொடருமானால் அது சீரழிந்து எல்லோரும் தெருவோர கடையை நாட வேண்டிய அவசியம் வந்துவிடும். பத்மபிரியா, நீங்களும் கேட்டுருப்பீங்க, இந்த வரி விதிப்புனால அதிகமான பாதிப்புகளுக்கு ஓட்டல் உரிமையாளர் பாதிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மதுரை மாவட்டத்தோட ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் டெம்பிள் சிட்டி குமார் அவர் நம்பர் இருக்கிறார். இப்போ தற்போது முதற்கட்டமாக அந்த போராட்டத்தை ஈடுபட்டிருக்கீங்க. இது மத்திய அரசு உங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கலன்னா அடுத்த கட்டமாக உங்களோட போராட்டம் எப்படி இருக்கும்? வருகின்ற 3ஆம் தேதி மத்திய அரசு மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியில் அவங்க எங்களுக்கு மறுபரிசீலனை பண்ணி இந்த வரி விகிதத்தை 5% குறைக்கலை என்றால் தொடர் போராட்டம், அதாவது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 500 கடைகள் இப்போ அடைக்கப்பட்டிருக்கு. 1 லட்சம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ன மாதிரியான வரி விதிப்புகள் சிறு கடைகளுக்கு, நான் ஏசிக்கு என்ன மாதிரியான வரி விதிப்புகள் இருந்துச்சு? இப்போ இந்த ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு வரி விதிப்புகள் அதிகரிச்சிருக்கு? ஏற்கனவே வெறும் 2% வரி தான் வீச்சிருந்தாங்க, வாட்டுன்னு சொல்லிட்டு. அதை நாங்கள் எங்களுடைய கைகளில் இருந்து தான் கட்டினோம். பொதுமக்கள்கிட்ட யார்ட்டையும் நாங்கள் வசூல் பண்ணலை. ஆனால் இப்பொழுது 500 மடங்கு அதிகமாக 18% கூடியிருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் அப்படின்னா 36 ரூபா அதுக்கு வரியே கட்டணும். அந்த அளவுக்கு கூடியிருச்சு. ஸோ ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய உணவு இட்லி, தோசை அதுக்கு 18% வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்வீட்டுக்கு 5% தான் வச்சுருக்காங்க. ஸோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு நீங்கள் குறைங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தோட அந்த போராட்டத்தினால பொதுமக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்களே, உணவுகள் கிடைக்காம நெடுதூரம் பயணங்கள் மூலம் அவங்க காலை உணவு கூட கிடைக்காம பாதிக்கப்படுறாங்களே, அது குறித்து நீங்க எதுவுமே யோசிக்கலையா? இல்லை மாற்று ஏற்பாடு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? மக்கள் பாதிக்கப்படுறது நீங்க கருத்தில் கொள்ளல? இந்த போராட்டமே பொதுமக்களுக்காக தான். இப்போ அவங்க ஆயில் முழுக்க பெரிய ஒரு குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி ஆயில் முழுக்க ஒரு பெரிய வரிச்சுமையை அவங்க இனிமேல் கட்ட வேண்டி இருக்கும். அதுக்காக இன்று ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் அடையாளத்திற்காக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். கண்டிப்பாக பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும். நிறைய பொதுமக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க எங்களுக்காக. பத்மபிரியா, நீங்களும் கேட்டிருப்பீங்க, மத்திய அரசு இவர்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காவிட்டால் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வரி விதிப்பானது பொதுமக்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மருந்து வணிகர்கள் சங்கமும் 2000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை அடைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்து பேசுவதற்காக மருந்து வணிகர்கள் சங்கத்துடைய நிர்வாக செயலாளர் பழனியப்பன் நம்முடன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்க எந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? நீங்க மத்திய மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? மருந்து வணிக சங்கத்தை பொறுத்த மட்டும் அகில இந்திய மருந்து வணிக சங்கம், மாவட்ட மருந்து வணிக சங்கம் என்று
8 லட்சம் மருந்து வணிகர்களும் 50 லட்சம் ஊழியர்களும் 1.5 கோடி மக்களும் இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளாக மத்திய அரசோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகத்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். போலி மருந்துகள் வந்துவிடும், போதை மருந்துகள் வந்துவிடும். மருத்துவர்கள் சீட்டு உண்மையானதா என்று கண்டறிய முடியாது. மருந்து கடையில் வாங்கினால் மருந்து ஆளுநர்கள் விவரம் சொல்லுவார்கள். இவையெல்லாம் அதில் பெற முடியாது என்று போராடி கொண்டு இருக்கிறோம். மத்திய அரசு எதற்கும் செவிசாய்க்கவில்லை. இதோடு ஆன்லைன் மட்டுமில்லாமல் போர்ட்டல் என்கிற பிளாட்ஃபார்ம் என்கிற ஒரு அடிப்படையான எங்களுக்கு சிரமமான ஒரு காரியத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அதில் அனைத்து மருந்துகளும் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இது எங்களுக்கும் கஷ்டம், பொதுமக்களுக்கும் பெரிய கஷ்டம். அதனால இதை தொடர் போராட்டமாக அகில இந்திய மருந்து வணிக சங்கமும் மாநில சங்கமும் எடுக்கிற முடிவுபடி போராட இருக்கிறோம். மாநில சங்கத்திலே செல்வனும் தலைவரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ பிரியா நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இந்த மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பில் அவர்களது கோரிக்கை என்னவென்றால், ஆன்லைன் மூலமாக மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டால் மருத்துவர் குறித்த அந்த மருந்து சீட்டில் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இது போலி மருந்துகளை விற்பனை செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த போதை மருந்துகள் விற்பனை செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனை தடுக்க வேண்டும். இதனால் அந்த ஆன்லைன் மருந்து விற்பனையை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் எனவும் இந்த மருந்து வணிகர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட சார்பில் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பத்மபிரியா.